பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் பிரம்மபுத்திரா நதிக்கரையில் இருக்கோம். ரசீப் பூம்ஹாட் வித்தியாசமாக பேர் சொல்கிறாங்க. பட் நானுமே இது வந்து ஹிஸ்ட்ரியில் கேள்விப்பட்டதில்லை. அவரோட சிலை உண்மையிலே பிரம்மாண்டமான, இந்தியாவில் வந்து வேறு எங்கேயும் பார்த்ததில்ல. அந்த அளவுக்கு சூப்பராக வந்து இங்கே டிசைன் பண்ணி பிரம்மபுத்திரா வந்து அந்த நதியிலேயே இருக்குது. இப்போ நதியில் எவ்வளோ தான் தண்ணி போனாலும் அந்த தண்ணிக்கு மேலே வர மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ நதியில் கம்மியாக இருக்குது. இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே நியரஸ்ட்டு நான் வந்து ஜஸ்ட் அவங்ககிட்ட கேட்டேன், என்ன கப்பல்லாம் அங்கே நிற்கிது, கப்பல் எங்கே போகிறாங்க அப்படின்னு. இது கப்பலாம் இல்லை சார், ஜஸ்ட்டு ஒன்லி ஃபார் ஹோட்டல். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மபுத்திரா நதி கரையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோட்டலுக்காக டிசைன் பண்ணி ஒன்லி அந்த ஹோட்டல் செட்டப்பில் வச்சுருக்காங்க. நிறைய அசாம் பீப்புள்ஸ் வந்து சாப்பிட்டு போகிறாங்க. பட் ஆனால் நான் தமிழ்நாடு ஹோட்டல் எங்கேயாச்சும் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியல. பட் எங்கேயாச்சும் இருக்கான்னு கண்டிப்பாக ஒரு தேடி கண்டுபிடிப்போம். கண்டிப்பாக தமிழ் ஹோட்டல் எங்கேயாச்சும் இருக்கணும். நான் தமிழ் பீல்ஸ் இருக்க ஏரியாவும் நிறையா சர்ச் பண்ணேன். பட் இங்கே அவ்வளோவா வந்து கண்டுபிடிக்க முடியல. நிறைய ஹோட்டல்ஸுமே நிறைய டிஃப்ரெண்ட்டாக நிறைய வெரைட்டிஸில் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரே மாதிரி இல்லாமல் நிறைய மாடல்ஸில் நிறைய டிசைன் பண்ணி கொஞ்சம் ஹைடெக்காக லோ ப்ரொஃபைலாக எல்லா மாதிரியுமே பண்ணியிருக்காங்க. பட் என்ன நதிக்கரையில் பார்த்தீங்கன்னா பூரா அந்த நம்ம சடங்குகள் செய்வாங்கள்ல இறந்தவங்களுக்கு, அந்த மாதிரி இதோடு இருக்குது. அதுக்குள்ளே போய் இவங்க போகிற மாதிரி இருக்குது. உள்ள ஹோட்டலுக்குள்ளே போய் பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. உண்மையிலே இந்த ஒரு சிலை உண்மையிலே என்னை ரொம்ப வியப்படைச்சிட்டு, ஃபஸ்ட் நான் போகிறப்ப இந்த இடத்துல வீடியோ பண்ண நினச்சேன். பட் நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்து இந்த இடத்துல வீடியோ பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அசாம் வரவங்க இந்த ஒரு இடத்த விசிட் பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிலர் இந்த போட்லேயும் போகிறாங்க உள்ளே ட்ராவல் பண்ணுற மாதிரி. பட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு ரோப் பார்த்தோம். ஜஸ்ட்டு ரோப்பில் வெறும் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒன்லி 30 rupees தான் சொன்னாங்க. அதனால் அந்த ரோப்பையும் கண்டிப்பாக போயிட்டு வந்துடுவோம். அடுத்து ரோப்புக்காக போயிட்டுருக்கேன். கண்டிப்பாக ரோப்பில் ஏறி எந்த அளவுக்கு பிரம்மபுத்திரா, கண்டிப்பாக ஒரு பிரம்மபுத்திரா பெரிய ஒரு ஆறாக இருக்குது. நம்ம ஊரில் பார்க்குறதோட ஒரு ஆறில் போட்டு போகிறது அப்படின்றது நான் இங்கே தான் பார்த்துருக்கேன். நல்லா ஒரு சூப்பராக பெரிய போட்லாம் உள்ளே போயிட்டு கடல் மாதிரி போயிட்டுருக்காங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.